அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கிரகங்களோட வரிசையில நம்ம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறது சுக்கிரனை பத்தி. சுக்கிரனை வந்து ஜோதிடத்துல கழித்திர காரகன்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருமணத்துக்கு முக்கிய காரக கிரகமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். பாவாதிபத்தியத்துல 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய காரகங்களா வரும். தமிழ் மாதங்கள்ல வைகாசி மாதம், ஐப்பசி மாதம். அதிதேவதை வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி, இந்திராணி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இயல்புல முழுமையான சுபகிரகங்கள். புஷ்பம் வந்து பாத்தீங்கன்னா வெண்தாமரை, ரத்தினம் வந்து வைரம், நிறம் வந்து வெண்மை, குணம் வந்து ராட்சசம், சுவை வந்து தித்திப்பு, வாகனம் வந்து கருடன். இதெல்லாம் வந்து சுக்கிரனுடைய தன்மைகள். இப்போ குணங்கள். ஜோதிடத்துல முக்கியமா நம்ம ஜோதிடம் அதிகமா பாக்குறது திருமணத்துக்காக பாக்குறோம். அப்ப திருமணத்துக்கு காரக கிரகமா வரக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். திருமணம்னு நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது 7ஆம் வீடு, 7ஆம் அதிபதிக்கு அடுத்து சுக்கிரன் எந்த நிலைமையில இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை முடிவு பண்றோம். அப்ப சுக்கிரன் வந்து முக்கியமா இருக்கணும் திருமணத்துக்கு. அதே மாதிரி சுகபோக வாழ்க்கைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சுகபோகங்களையும் எந்த தடங்களும் இல்லாம கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். நல்ல வீடு, நல்ல வாகனங்கள் இது எல்லாம் கிடைக்கணும்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ள பெண்கள் எல்லா பெண்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் வந்து காரகம். கலைகளில் ஆர்வம், சினிமா, சினிமா துறை, கலைகள் இந்த எல்லா விஷயத்திலயுமே சுக்கிரனுடைய பங்கு மிக முக்கியம். ஆடம்பரத்துல விருப்பமா இருப்பாங்க. ரொம்ப வந்து லக்ஸூரியா இருக்கணுங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். தன்னை எப்போதுமே அழகுபடுத்தக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்கும். அலங்கார பிரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். காதலுக்கு காரக கிரகமே வந்து சுக்கிரன். அப்ப காதல் இருக்கா, எப்படி இருக்கு அப்படிங்கிறத சுக்கிரனை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். காமத்துக்கு காரக கிரகமும் வந்து சுக்கிரன் தான். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயந்த சுபாவமும் இருக்கும், மென்மையா இருப்பாங்க, அமைதியான தோற்றத்துல இருப்பாங்க. சோ இதெல்லாம் சுக்கிரனுடைய குணங்கள். இசை இசைக்கருவிகள் இது எல்லாமே சுக்கிரன். சோ மியூசிக்ல நல்லா சிறந்து விளங்கணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். கவிதைகள், பாடல்கள் எழுதுறது இது எல்லாமே சுக்கிரன் தான். நடிப்புக்கும் சுக்கிரன் தான். நடனம் நம்ம ஏற்கனவே போன பதிவுல வந்து புதனை பார்த்தோம். அதே மாதிரி சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா நடனத்துக்கு காரகிரகம். மதுபானத்துக்கு காரகிரகமா சுக்கிரன் தான். போதைப் பொருட்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ராகுவும் கொஞ்சம் வரும். இதுலயும் சில போதைப் பொருட்கள் வரும். இனிப்புக்கு காரக கிரகம். கேளிக்கை விடுதிகள் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரெசார்ட், அதுக்கப்புறம் வந்து இப்ப இந்த நைட் கிளப் எல்லாம் போறாங்களா அது எல்லாமே வந்து சுக்கிரன் தான். வாசனை பொருட்கள் எல்லாத்துக்குமே காரக கிரகம் வந்து சுக்கிரன். உணவு விடுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். கண்ணாடி, சித்திரம், சிற்பம், அழகு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய காரகத்துவத்துல வரும். அதிநவீன வசதிகள் இது எல்லாமே சுக்கிரன் தான். வீடு, நிலத்துக்கு காரகிரகம் செவ்வாய் இருந்தாலும் வீட்டுக்கு காரகிரகம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ சுக்கிரன் நல்லா இருக்கும்போது இவங்களுக்கு நல்ல லக்ஸூரியான வீடு கிடைக்கும். வாகனத்துக்கு காரகிரகமே சுக்கிரனா வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாகனங்கள் அமைகிறதுக்கு சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில உங்க ஜாதகத்துல இருக்கணும். வெண்மையான நிறங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். கப்பல் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன்ல வருவாங்க. ஸோ சுக்கிரனுடைய தொழில்கள்னு பார்க்கும்போது அழகு ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்யறது, பியூட்டி பார்லர் அதாவது அழகு நிலையங்களை வைக்கிறது, ஃபேஷன் டிசைன், துணிக்கடை எல்லாமே, பூக்கடையுமே சுக்கிரன் தான். சினிமால வந்து பாடகன், இசையமைப்பாளர் இது எல்லாமே ஒரு நடிகர் எல்லாமே சுக்கிரன். இனிப்பு பலகாரத்துக்கு காரகிரகம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனா இருக்கிறதுனால இனிப்பு பலகாரம் வைக்கிற கடைகளுமே வந்து உங்களுக்கு அமையும். ஆட்டோமொபைல்ஸ் வரும். வைர வியாபாரிகள், வைரத்துக்கு சுக்கிரன் தான் காரகம். கால்நடைகளை வளர்த்தல், நாய்கள் விற்பனை செய்யறது, கவிதைகள் சார்ந்து எழுதக்கூடிய தொழில்கள் இருந்தா, பலரச விற்பனைகள், வட்டி தொழில் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு வரும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வந்து வீக்காயி இல்ல 6, 8 கூட தொடர்பு இருக்கும்போது சிறுநீரக சார்ந்த கோளாறு வரும். சுக்கில உற்பத்தி குறைவா இருக்கும். கழுத்து வலி உண்டாகும். பால்வினை நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு.
தோல் நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சொறி, சிரங்கு, தொடையில புண்ணு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல நிலைமையில கண்டிப்பா இருக்கணும். சுக்கிரனுடைய ஆட்சி வீடு வந்து ரிஷபமும் துலாமும், உச்ச வீடு வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல, நீச வீடு வந்து பாத்தீங்கன்னா கன்னியில. சுக்கிரன் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயையும், ஆணுக்கு சுக்கிரனை பார்க்கணுங்கிறது விதி. இருந்தாலும் கலஸ்திரக்காரகன்னு வரும்போது பொதுவாக 2 பேர் ஜாதகத்திலயும் சுக்கிரன் நல்லா இருக்கும்போது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்ல லக்ஸூரியான வீடு கிடைக்கும். நல்ல லக்ஸூரியான கார் கிடைக்கும். எப்போதுமே தன்னை சுத்தமாவும், நீட்டாவும் வச்சுக்குவாங்க. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, தன்னை எப்போதுமே அழகுபடுத்திக் கொண்டே தான் இருப்பாங்க. ஒரு சாதாரணமா வெளியில போணும்னா கூட, அது ஒரு நீட்டா தான் வெளியில போணும்னு நெனைப்பாங்க. சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல கண்டிப்பா நல்லா இருக்கணும். நல்லா இல்லாத சமயத்துல பெண்களால் சில தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏமாறப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பணத்துக்கு காரகிரகன் குருவா இருக்கும்போது அதே மாதிரி சுக்கிரனுமே வருவாரு. அப்ப கண்டிப்பா வந்து சுக்கிரன் நல்லா இருக்கும்போது பணமும் குடுப்பாங்க. பணம் நல்லா வரும். சுக்கிரன் தீய கிரகங்கள் சேரும்போது மது பழக்கங்கள், சில கேளிக்கை விடுதிகள்ல போய் தேவையில்லாத அதிக செலவு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால விரயங்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து சுக்கிரன் கெட்டு போகும்போது மாத்திரம். நல்லா இருக்கும்போது நல்ல பலன்கள் நிறைய இருக்கு. ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.